வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 234 தொகுதிகளில் டிவிகே 106 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. டிஎம்கே 76 இடங்களிலும் ஏஐஏடிஎம்கே 52 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த முடிவால் எந்த கட்சியும் தனிப்பட்ட பெரும்பான்மையை எட்டாத நிலையில் ஆட்சி அமைப்பதில் கூட்டணி அரசியல் முக்கிய பங்காற்றும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை இந்த தேர்தல் உருவாக்கியுள்ளது. மேலும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நடிகர், அரசியல்வாதி விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளார். 2 இடங்களிலும் கிடைத்த இந்த வெற்றி வாக்காளர்களின் வலுவான ஆதரவை வெளிப்படுத்துகிறது. இந்த முடிவு மாநில அரசியலில் புதிய மாற்றத்தை குறிக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் பாஜகவில் இணைந்த விஜயதாரணி இந்த தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். இந்த முடிவு தொகுதியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் கே ஸ்டாலின் எதிர்பாராத முறையில் தோல்வி கண்டுள்ளார். இந்த முடிவு தமிழக அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்களின் தீர்ப்பு அரசியல் சமநிலையை மாற்றக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த நிலையை எட்ட முடியவில்லை. பல தொகுதிகளில் ஆதரவு குறைந்ததால் தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. இது கட்சியின் அரசியல் பயணத்தில் முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஹுதாஜு காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றுள்ளது. மக்களின் ஆதரவுடன் இந்த கூட்டணி தெளிவான முன்னிலை பெற்றதால் ஆட்சியை மீண்டும் அமைக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதன் மூலம் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். இந்த வெற்றி புதுச்சேரி அரசியலில் முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கடும் போட்டி நிலவிய மேற்கு வங்காள சட்டசபை தேர்தலில் பாஜக முதல் முறையாக ஆட்சியை பிடிக்கும் நிலையில் உள்ளது. பல தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்று முக்கிய அரசியல் முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. மற்றொரு புறம் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணமூல் காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த முடிவுகள் மேற்கு வங்காள அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. அசாம் சட்டசபை தேர்தலில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. முக்கிய தொகுதிகளில் முன்னிலை பெற்ற இந்த வெற்றி மாநிலத்தில் அதன் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. மறுபுறம் காங்கிரஸ் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெற முடியாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த முடிவு அசாம் அரசியலில் நிலையான மாற்றத்தை காட்டுகிறது. மேலும் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கேரள சட்டசபை தேர்தலில் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மக்களின் ஆதரவு இந்த மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதுவரை ஆட்சியில் இருந்த இடதுசாரி கூட்டணி இம்முறை பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த முடிவு கேரள அரசியலில் புதிய மாற்றத்தை குறிக்கிறது. சூரிக் முதல் மயாமி நோக்கி சென்ற விமானத்தில் ஒரு பெண் பயணியிடம் ஒருவர் தவறான முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த நபரும் 29 வயதுடைய பெண்ணும் முதல் தர இருக்கையில் அருகருகே அமர்ந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது நடத்தை சந்தேகமாக இருந்ததை மற்ற பயணிகள் கவனித்துள்ளனர். ஒருவர் வீடியோ பதிவு செய்ததுடன் மற்றொருவர் விமான பணியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார்.
இதையடுத்து பணியாளர்கள் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவம் குறித்து தற்போது அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பயணிகளின் பாதுகாப்பு மிக முக்கியம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய முன்னேற்றமாக AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 10,000க்கும் மேற்பட்ட விசித்திரமான வெளிக்கோள்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவை அசாத்திய என அழைக்கப்படுவதற்கு காரணம் தற்போதைய கோள் உருவாக்க கருத்துக்களுக்கு முரணான தன்மைகளை கொண்டிருப்பதே. நாசா தரவுகளை ஆய்வு செய்த AI இதுவரை கவனிக்கப்படாத பல சிக்னல்களை கண்டுபிடித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தில் கோள்கள் உருவாகும் விதத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஆய்வுகள் இந்த மர்ம உலகங்களைப் பற்றி புதிய தகவல்களை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.